காய்ஸ் ஹாய். நான் இன்றைக்கு ஒரு ட்ரேடிங் ஒன்று வந்துச்சு. எங்களோட டைம் சரியா லண்டன் ஓப்பன் டைமுக்கு சரியா ஒரு என்ட்ரி ஒன்று வந்துச்சு. உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதில் ஒரு 4 hour லெவல் ஒன்று இருக்குது. 4 ஹவரில் இந்த புரோக்கரில் பேப்பர் ஸ்டோனில் ஒரு லெவல் ஒன்று இருக்குது. இந்த இருக்கிற லெவல் அப்படியே நாங்கள் வாண்டாக்கு போனோம்னு சொன்னால் இங்கே 2 ஹவரில் ஒரு நல்ல கெப் லெவல் ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு 30 மினிட்டுக்கு வந்தோம்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் லெவல் உண்டு. 15 மினிட்லேயும் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் உண்டு. இந்த லெவல் நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். அப்போ நம்ம 5 மினிட்டுக்கு மாற்றி பார்த்தோம்னு சொன்னால் 5 மினிட்ல இதில் கன்ஃபர்மேஷன் எந்த ஸ்ட்ராட்டஜி மாதிரி கன்ஃபர்மேஷனை தந்துச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் 1 மினிட்ல என்ட்ரி எடுப்போம். 1 மினிட்ல என்ட்ரி எடுத்தால் உங்களுக்கு பார்க்கலாம் இங்கே என்ட்ரியை எப்படி ப்ராஃபிட்ல பக்கம் போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு இதில் பார்க்கலாம். இப்போ $666 ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு இருக்குது. $666. இப்போ கொஞ்சத்துக்கு முன்னுக்கும் இந்த $750 ப்ராஃபிட் லைவ்ல ரன் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். நான் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்ணி தான் காட்டுறேன். எதையுமே ஹைட் பண்ணுறதுக்குரிய நோக்கம் இல்லை. இந்த என்ட்ரியை எந்த முறைக்கு வந்த மாதிரி இங்கே உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இதில் ஒரு ஸ்னைப்பர் என்ட்ரின்னு தான் சொல்லுவோம். இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்குள்ளே விளங்கும். ஒரு 2 செகண்டில் எப்படி 700லேருந்து $1200 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ 1400 ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். $1300 ப்ராஃபிட் உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ள விளங்கும். ஓகே காய்ஸ், லெட்ஸ் சி திஸ் டிபிஐ ஹிட் பண்ணுதா இல்லாட்டி எஸ்எல்ற பக்கம் போகுதா. இப்போ பிரேக் இவெண்ட்டை நான் எப்படி அந்த ட்ரேடை மேனேஜ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே காய்ஸ், பாய், டேக் கேர்.